அதாவது இப்போ நம்ம வந்து எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு அறை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்குது அப்படி தானே? உங்கள் அறைக்குள்ளே நீங்கள் தூங்கும்போது உங்கள் கதவை பூட்டிக்கோங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் நிர்வாணமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் ரூம், உங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்குதா, அல்லது உங்களுக்குன்னு ஒரு தனி வீடு இருக்குதா, உங்கள் வீட்டுக்குள்ளே, அதாவது உங்கள் ரூமில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரையும் உள்ளே இருக்காது. நீங்கள் படுத்து தூங்கும்போது நீங்கள் மட்டும்தான் படுத்து தூங்கணும், தனியாக தான் படுத்து தூங்கணும். அதுதான் தூங்குவதற்கான ஒழுக்கம். கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, ஒரு கும்பலாக தூங்குறது, இதெல்லாம் தப்பு. ஏன்னா தூங்கும்போது நம்ம வந்து ஒழுங்காக எப்படியெல்லாம் தூங்கணும், புரண்டு படுக்கணும், அப்படி நிறைய தூங்குவதற்காக நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம தூங்கணும். அதுக்குன்னு ஒழுக்கம் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. நீங்கள் இன்னொருத்தர் மேலே காலை போட்டு தூங்குறது, அவரோட மூச்சு காற்றை சுவாசிச்சுக்கிட்டே, மூஞ்சிக்கிட்ட முகத்தை வச்சுக்கிட்டு மூச்சு காற்றை சுவாசிச்சுக்கிட்டே தூங்குறது, இதெல்லாம் வந்து தவறான விஷயம். அப்போ அவரோட காற்றுக்கு அவருடைய உடம்புலேருந்து வெளியே வர அந்த மூச்சு காற்றுலேருந்து வெளியே வர கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் சுவாசிப்பீங்க. அது வந்து அது இடையூறு கலந்து அது தூக்கம். அந்த மாதிரி தூங்கக்கூடாது. தூக்கத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்குது. தனியாக தான் படுத்து தூங்கணும். அதனால் தனிமையில் தான் படுத்து தூங்கணும். அது கணவனாக இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்துக்கிட்டு கட்டி பிடிச்சி தூங்குறது, அந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது. தனித்தனியாக தூங்கணும். தனித்தனி அறைகளில் அவரவர் தூங்க வேண்டும். அது மாதிரி அவரவர் அறைக்கு போயிட்டாச்சுன்னா, நீங்கள் உங்கள் அறைக்கு போயிட்டீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அறைக்கு போயிட்டீங்க அப்படின்னா கதவை பூட்டிக்குங்க. கதவை பூட்டிட்டு நிர்வாணமாக இருக்க பழகுங்கள். தனிமையில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் நிர்வாணமாக இருக்க பழகுங்கள். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். யாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் நிர்வாணத்தை பார்க்க வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்தா நீங்கள் உங்கள் ரூமில் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது நிர்வாணமாக இருக்குங்க. எப்போதும் பகலில் கூட நீங்கள் நிர்வாணமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தூங்கும்போது என்ன பண்ணுங்க, ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு நிர்வாணமாக படுத்து தூங்குங்க. குளிர்தா போத்திக்கோங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் நிர்வாணமாக தான் இருக்கீங்க. ஒரு நிர்வாண நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நிர்வாணத்தை சரியாக புரிந்து கொள்கிறீர்கள். அது தவறாக புரிஞ்சுக்காதீங்க. இப்போ பாத்ரூம் போனால் நம்ம நிர்வாணமாக தானே குளிக்கிறோம். பாத்ரூம் போனால் கூட ட்ரெஸ் போட்டு குளிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அங்கே யாரும் பார்க்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் நிர்வாணமாக குளிக்கலாம். அதே மாதிரி தான் உங்கள் படுக்கை அறையில் உங்களை யாரும் பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிற உத்தரவாதம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் நிர்வாணமாக தூங்குங்க. யாருமே, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் படுக்கை அறையில் உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ உங்களை வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடுதுப்புன்னு உங்கள் ரூமுக்குள்ளே வர வாய்ப்பு இல்லை. நீங்கள் உள்ளே பூட்டிக்கோங்க. பூட்டிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் தூங்கும்போது, எப்போ தூங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் உடைகள் அனைத்தையும் களைந்து விடுங்கள். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிர்வாணமாக படுத்து தூங்குங்க. உங்கள் ரூமுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து சரி, ஒரு 8 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை நீங்கள் ஒரு தாயுடன் தான் அந்த குழந்தைகள் தூங்கணும் அப்படின்னா அப்போ கூட அந்த தாய் வந்து நிர்வாணமாக இருக்கலாம். ஒரு சின்ன பையன், அவளுக்கு ஒரு வயசு பையன் இருக்கான் அப்படின்னா தூங்கும்போது நிர்வாணமாக தூங்குவதற்கு அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கலாம். அதனால் அந்த ஒரு நிர்வாணத்தை பற்றி ஒரு சரியான புரிதல் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இப்படித்தான் தூங்குவார்கள் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வீட்டில் மற்றவங்கள்ட்ட சொன்னால் ஏற்றுப்பாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஏற்றுக்க மாட்டாங்கன்னா சொல்லாதீங்க. அதனால வந்து ஒரு வீட்டில் நிர்வாணம்ங்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்கணும்? நம்ம வந்து நிர்வாணமாக தான் ஒரு காலத்தில் வாழ்ந்துருப்போம். ட்ரெஸ் எல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்ச உடனே நிர்வாணத்தை வந்து நம்ம வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தவறாக அதை வந்து அதனால் நிர்வாணத்தோடு நமக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது அப்படின்னா அதை எப்படி தினசரி உங்கள் வீட்டில் நீங்கள் படுக்கிறீங்க, தூங்குறீங்க அப்படின்னா தூங்கும்போது உங்கள் ஆடைகள் அத்தனையும் களைந்து விடுங்கள். களைந்து நிர்வாணமாக படுத்து தூங்குங்கள். அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு குழப்பமில்லாத ஒரு தெளிவான நிர்வாணத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உங்கள் உடம்பே நீங்கள் முதல்ல நிர்வாணமாக பார்த்து பழகுங்க. மற்ற உடம்பை நிர்வாணமாக பார்க்குறதுக்கு தயங்குறீங்க, பயப்படுறீங்க அப்படின்னா அதற்கான பயிற்சியை நீங்கள் எங்கே எடுக்கணும்னா மற்ற உடம்பை நீங்கள் நிர்வாணமாக பார்ப்பதற்கு நீங்கள் நிர்வாணத்தை எதிர்கொள்கிற அந்த தைரியத்தை துணியை வரவழைச்சிக்கணும். அப்படின்னா அது ஒரு சாதாரணமான விஷயம், இயல்பான விஷயம் அப்படிங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் பதிய வைக்கணும்னா உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் தூங்கும்போது நிர்வாணமாக தூங்குங்கள். உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டாலே நீங்கள் நிர்வாணமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் என் ரூமில் நிர்வாணமாக தான் இருப்பேன்,
உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரோடையும் ஒரு ஒருமித்த கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சொல்லிகிட்டே செய்யலாம். சொல்லிவிட்டே உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பகல் நேரத்தில் கூட நிர்வாணமாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஒரு நிர்வாணமாக உங்கள் வேலைகளை செய்யலாம். அதனால் நிர்வாணத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ளாதீர்கள். நிர்வாணமாக உங்கள் வீடுகளில் உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. உங்கள் நிர்வாணம் வந்து பிறருக்கு இடையூறாக அமைய போவதில்லை. நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே தான் நீங்கள் நிர்வாணமாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பாத்ரூம்குள்ளே நிர்வாணமாக குளிக்கிறதுனால மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை. அதே மாதிரி தான் உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் நிர்வாணமாக படுத்து தூங்குவதால் அல்லது நிர்வாணமாக இருப்பதால், நிர்வாணமாக இருந்து கொண்டு உங்கள் வேலைகளை செய்வதால் யாருக்கு எந்த இடையூறும் ஏற்படாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதனால் வந்து நிர்வாணத்தை பற்றின ஒரு சரியான புரிதலை, அது ஒன்றும் சாதாரண விஷயம். அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பொது இடத்துல போய் நிர்வாணமாக இருக்கணும், அந்த முயற்சி அது தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். பொது இடங்களில் தேவையில்லை. ஆனால் வெளிநாட்டில் ஊர்வலம்லாம் போகிறாங்க, நிர்வாணமாக ஊர்வலம் போகிறார்கள். அங்கே அது ஒரு நல்ல விஷயம். அதெல்லாம் அது மாதிரியான முயற்சி இந்தியாவில் நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்தியர்கள் வந்து அந்த அளவுக்கு நிர்வாணத்தை எதிர்கொள்கிற பக்குவம், ஒரு தெளிவு, அறிவுங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அவர்கள் மூட நம்பிக்கைகளில் ஊறி போனவர்கள். அதனால் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறையை பற்றி அவர்களுக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. அதனால் அது இங்கே தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கே தேவையோ அது அங்கே நடக்க தான் செய்யுது. அதனால் தேவையில்லைன்னு நம்ம முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்தியாவில் கூட நீங்கள் இருந்துக்கிட்டு உங்கள் நிர்வாணத்தை பற்றின ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட வேண்டுமென்றால் உங்கள் அறைகளில் நீங்கள் நிர்வாணமாக படுத்து தூங்குங்கள். நீங்கள் ஒரு கணவன் மனைவியும் ஒரு அறையில் இருக்கீங்க, நிர்வாணமாக இருங்க, பேசுங்க, உட்காந்து பேசுங்க. அதை யாரும் பார்க்க வாய்ப்பு இல்லை. பிறருக்கு அது இடையூறாக அமையாதுன்னா அந்த மாதிரி சுதந்திரத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கிறதுனா அப்போது நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபடலாம். அது உங்களது பார்வையை இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், உங்களுடைய அறிவை மேம்படுத்தும். அது அவ்வளோ நல்ல விஷயம்.